இன்னொரு 12-13 நாள் இருக்கு 23ஆம் தேதி போலிங்கு. அப்ப இங்க திமுக அதிமுக வேட்பாளர் 2 பேரும் வருவாங்க. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி வரும். நிறைய டிராமா போடுவாங்க, உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. உங்களுக்கு அதை தரேன் இதை தரேன் டிஃபன் பாக்ஸ் தரேன் எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 23ஆம் தேதி போனாங்கன்னா அதுக்கப்புறம் வரவே மாட்டாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இப்ப நம்ம பகுதி நம்மளுடைய எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாம் 20 வருஷமா 25 வருஷமா உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் சேவைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இதே மாதிரிதான் நாங்களும் இருப்போம். எங்களெல்லாம் வேட்பாளராக அறிவிக்கிறதுக்கு முன்னாடி தளபதி உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்கள் எங்கிட்ட என்ன சொன்னார்னா, யாரும் 1 ரூபாய் கூட லஞ்சம் வாங்கக்கூடாது, யாரும் எந்த தவறும் செய்யக்கூடாது, மக்களுக்காக மட்டுமே சேவை பண்ணணும். இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் கண்டிப்பாக யாரும் வேட்பாளராக இருக்க வேணாம்னு சொன்னார். யாரு எங்களுடைய எம்எல்ஏ யாரு வந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர் யாரு போனாலும், அமைச்சராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் 1 ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் அவரை நீங்கள் தட்டி கேட்கிறீங்க. தளபதி உங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் கண்டிப்பாக தட்டி கேட்பார். ஒருத்தரையும் பதவியில் வச்சிருக்க மாட்டார். அவருக்கு இங்க சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வரல, அவர் இங்க வந்து சம்பாதிக்க வரல, இல்ல இங்க வந்து அதிகாரம் வேணுன்றதுக்காக வரல, மக்களுக்கு சேவை பண்றதுக்காக மட்டுமே இங்க வந்திருக்கிறார். அடுத்த நம்ம வந்து இங்க 2 வேட்பாளர் இருக்காங்க. ஒண்ணு ராஜன் செல்லப்பா, இன்னொன்னு திமுக வேட்பாளர் ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா பத்தி அவன் பெருசா பேச வேண்டாம். ஏன்னா அந்த அம்மா பத்தி பேசுறதுக்கு முன்னாடியே பத்திரிகையில வந்துருச்சு. ஏதோ பெரிய வந்து கிரிப்டோ கரன்சி, இந்த பண மோசடி வழக்குன்னு, அந்த மோசடி வழக்கு, நிறைய கிரிப்டோ கரன்சி இந்த மாதிரிலாம் சொல்லி பல கோடிகள் மோசடி செஞ்சதா வழக்கு இருக்கு அந்த அம்மா மேல. அது இல்லாம இன்னைக்கு கூட 40 லட்சம் பிடிச்சிருக்காங்களா தேர்தல் ஆணையம் அவங்கள்ட்ட. கிரிப்டோ கரன்சினா என்னன்னா பணம், அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு மாதிரியான கரன்சி, அந்த பணத்தை மோசடி செஞ்சதுக்காக அவங்க மேல பல வழக்குகள் இருக்கதா பத்திரிகைகள் வந்திருக்கு. அது இல்லாம அவங்களுடைய கணவர் 14 வயது குழந்தையை கற்பழிச்சதாக அவர் மீது வழக்கு வந்து அவருக்கு 10 வருடம் சிறை தண்டனை பெற்று இப்ப அப்பீல் இருக்கிறார் அந்த மனிதர், அந்த கிருத்திகாவுடைய கணவர். இப்படிப்பட்ட நபர் இதுவரைக்கும் எலெக்ஷன்லயே நிக்கலாம். எலெக்ஷன்ல இதான் முதல் எலெக்ஷன். இதுக்கு முன்னாடியே இவ்வளவு பெரிய தவறை செய்த ஒருத்தரை எப்படி எலெக்ஷன்ல நிப்பாட்டினாங்கன்னு ஸ்டாலின் 4 தடவை யோசிக்கணும். இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆனா என்ன செய்வாங்க? ஒரு பெரிய நம்ம எதை எதிர்த்து போராடிட்டு இருக்கோம், பெண்களுக்கு பாதுகாப்பு, அதுவே இல்லாத ஒரு நபரை அவங்களுக்கே சீட்டு கொடுத்து நிப்பாட்டிருக்காங்கன்னா ஸ்டாலின் எப்படி ஆளாப்பாங்க? கண்டிப்பா சொல்றேன், இவங்க யாரையும் நம்பாதீங்க. இன்னும் 20 வருஷம், இன்னும் 20 நாளைக்கு சுத்தி சுத்தி வருவாங்க. அது தர இது தரேன்னு எதையும் நம்பி ஏமாற மாட்டேங்க, நல்லாவே தெரியும். 23ஆம் தேதி கண்டிப்பாக விசில் சின்னத்திற்கு நீங்கள் போடப்படும் ஒவ்வொரு வாக்குகளும் அடுத்த தலைமுறைக்கான வாக்குகள். அடுத்த தலைமுறை, இந்த குழந்தைகளுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு இதுக்கான வாக்குகள். இந்த குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம நல்ல வழி கண்டுபிடிச்சு கொடுக்கணும். இப்ப எங்க பார்த்தாலும் கஞ்சா போதை எல்லாம் இருக்கு, இதெல்லாம் மாத்தணும். அடுத்த தலைமுறைக்கான வாக்குகளை நம்ம வந்து இப்ப நீங்க செலுத்த போறோம். ஒவ்வொரு வாக்குகளும் அடுத்த தலைமுறைக்கான வாக்குகள். தயவு செய்து 23ஆம் தேதி விசில் சின்னத்துக்கு போடுங்க. அதிமுக வேட்பாளர் வந்து போடுற டிராமாவையும் பார்த்து ரசிங்க, திமுக வேட்பாளர் வந்து போடுற டிராமாவையும் பார்த்து ரசிங்க. ஆனா உண்மையாக 23ஆம் தேதி தலைவர் தளபதி உங்களுடைய அண்ணன் விஜய் அவர்களுக்கு வாக்களியுங்கள். பெரிய மாற்றத்தை கொண்டு வருவோம். அடுத்த மாசம் இதே நேரம் எப்படி பாண்டிச்சேரியில நம்மளுடைய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுதோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி தளபதி விஜய் அவர்கள், அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருப்பார். பெரிய மாற்றம் வரும். நான் திருப்பரங்குன்றம் தொகுதி முதன்மையான தொகுதியாக இருக்காங்க, 100% பாடுபடுவேன். என்னென்ன குறைகள் இருக்குன்னு எல்லாமே பார்த்தாச்சு, அடிப்படை வசதிகள் என்ன இருக்குன்னு பார்த்தாச்சு. இன்னைக்கு கூட பிரஸ்ல கேட்டாங்க, அதே தான் சொன்னேன். எவ்வளவு குறைகள் இந்த மக்கள் இருக்கிற, எதுவுமே மாறல. இதெல்லாம் மாற வேண்டும் என்றால், நாங்க இன்னைக்கு பேட்டியில பிரஸ்லயே சொல்லியிருக்கேன், இதெல்லாம் மாற வேண்டும் என்றால் கண்டிப்பாக முதல் நாளிலிருந்து நாங்கள் பாடுபடுவோம். அனைத்தையும் மாற்ற பாடுபடுவோம். எவ்வளவு நாள்ல மாற்ற முடியும்ன்ற சாட்டையும் கொடுத்துருவோம். என்னென்ன பிரச்சனைகள் இங்க இருக்கு, சாலை வசதி எங்க இல்ல, குடித்தண்ணீர் இல்ல, என்னென்ன பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அதை என்னென்ன தேதிகள்ல எப்படி எப்படி மாற்ற முடியும், அதுக்கு என்ன சொல்யூஷன் உங்களுக்கு போட்டு கொடுத்துருவோம். கண்டிப்பா 100% மக்களுக்காக பாடுபடுவோம். மறக்காமல் 23ஆம் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு உங்களை தாழ்வுகள் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. அன்றைய கூட்டியாளர் வெற்றி அவர்களுக்கும்